ஹலோ எவ்ரிவன். நம்ம இப்போ கண்டினியூஷன் ஆஃப் சாப்டர் 2 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபிரோஷா துக்ளக். ஃபிரோஷா துக்ளக் அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபிரோஷா துக்ளக் பார்த்துட்டு அதை மீரட்க்கு எடுத்துட்டு வராரு. இல்ல சாரி, அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஃபிரோஷா துக்ளக் மீரட்ல பாக்குறாரு. அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அதை டெல்லிக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா பண்டிட்ஸ் அவரோட அவரோட எம்பையர் அவரோட ராஜ்யத்துல இருக்கிற கிங்டம்ல இருக்கிற பண்டிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டெசிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களால முடியல. அதே தான் பிரிட்டிஷர்ஸாலையும் அதை டெசிஃபர் பண்ண முடியல. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்பனா லாஸ்ட் குவார்டர் ஆஃப் த 18th century வரைக்குமே அவங்களால என்ன சொல்ல வராங்க அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல அப்படின்றத அவங்களால சொல்ல முடியல. they are not able to find it. So these epigraphs were first. Then how did they find what these epigraphs say அப்படின்றது, அதாவது அந்த எபிகிராஃப்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்றாங்க அப்படின்னா 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்றவர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்கால்ல இருக்காரு, சிவில் சர்வன்ட். அவரு கூப்பிட்டு வச்சு அவர் தான் டிசிஃபர் பண்றாரு. இந்த எபிகிராஃப்ஸ் எல்லாத்தையுமே அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்லயுமே அவர் தான் டிசிஃபர் பண்றாங்க. சோ அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன் எந்த கேட்டகரி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல ஆர்டர்ஸ், டெசிஷன்ஸ், சோஷியல், ரிலிஜியஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் டு அஃபீஷியல்ஸ் அண்ட் பீப்புள் இன் ஜெனரல். சோ தம்மாவா இருக்கலாம், இல்லைன்னா ராயல் ஆர்டர்ஸா இருக்கலாம், அது எல்லாமே அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்ற கேட்டகரியில தான் அசோகன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்க எல்லாம் மார்க் ஆஃப் டிவோஷன் அப்படின்றத எது மூலமா சொல்றாங்க அப்படின்னா பில்லர், டேப்லெட், டெம்பிள்ஸ், இமேஜஸ் மூலமா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஃபாலோ பண்றவங்க மார்க்ஸ் ஆஃப் டிவோஷனா எதை பண்றாங்க அப்படின்னா பில்லர், டேப்லெட்ஸ், டெம்பிள்ஸ், இமேஜஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கிங்ஸ், கான்கரர்ஸ், அவங்களோட வீக்னஸ், டிஃபீட், அது எல்லாமே எந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சமுத்திரகுப்தா, குப்த டைனாசிட்டியில இருக்கிற சமுத்திரகுப்தா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்றாங்கன்னா அவரோட வீக்னஸ், அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்ல டிஃபீட் ஆனாரா, வீக்னஸ் என்னது எல்லாமே அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சமுத்திரகுப்தா மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இது மட்டும் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிச்சா, ஒண்ணு அவங்களோட டிவோஷனை சொல்லுது, இன்னொன்னு அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், வீக்னஸ், ராயல் ஆர்டர்ஸ், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு இன்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு வரோம். இப்ப சில இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்பெஷலா கிஃப்ட் ஆஃப் மணி, கேட்டில், லேண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரிலிஜியஸ் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. கிங்ஸ் மட்டும் கொடுக்கல, ஆர்டிசன்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் கூட டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. லேண்ட் கிராண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்க இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா. லேண்ட் கிராண்ட் இந்த மாதிரி இவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லேண்ட் கிராண்ட் மெயின்லி பை சீஃப்ஸ் அண்ட் பிரின்சஸ். இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது மூலமா லேண்ட் சிஸ்டம், பெர்மனன்ட் லேண்ட் சிஸ்டம், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இருந்திருக்கா, லேண்ட் சிஸ்டம் ஸ்டடி பண்ண முடியுது. அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க இந்த லேண்டை எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஏன்ஷியன்ட் இந்தியால அப்படின்றது we come to know about it. இது எல்லாமே they were engraved on copper plates. Copper platesல very very important. Copper platesல we are coming to know that these inscriptions are being made. They record the grants of lands, revenues and villages made to monks, priests, temples, monasteries, vassals and officials. They were written in almost all languages of that time, like Prakrit, Sanskrit, Tamil, Telugu, South Indian languages, Dravidian languages இருந்திருக்கு, as well as Prakrit, Sanskrit எல்லாமே இருந்திருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டண்டா பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பிரகிருத்ல தான் இருந்தது. ரொம்ப செஞ்சுரிஸா பிரகிருத் 3rd century BC பிரகிருத்ல தான் இருந்தது. சான்ஸ்கிரிட் 2nd centuryல இருந்து தான், 3rd centuryக்கு அப்புறம் தான் 2nd century AD வரும். 3rd century BC பிரகிருத் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே சமயம் 2nd century AD சான்ஸ்கிரிட், AD this is AD, this is BC. 2nd century AD சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதோட முடியுது. லிட்டரரி சோர்சஸ் பாக்குறோம். மேனுஸ்கிரிப்ட்ஸ்
வந்து பாக்குறோம் அப்படின்னா 4th century ஏடிக்கு அப்புறம் தான் மேனுஸ்கிரிப்ட்ஸே வந்து வர ஆரம்பிக்குது. ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் சென்ட்ரல் ஏஷியால மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணிருக்கோம். இந்தியால வந்து பர்ச் பார்க், அதாவது பிரிண்டிங் பேப்பர்ல எழுதலாம், இல்லைன்னா பர்ச் பார்க், பாம் லீவ்ஸ் இதுல எழுதுறதுலாம், பர்ச் பார்க் அண்ட் பாம் லீவ்ஸ் இல்ல எழுதுறது எல்லாமே மேனுஸ்கிரிப்ட்ஸ் தான். பேப்பர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம எழுதி வச்சிருக்கோம். சரிங்களா? வேர் த பிராகிருத் லாங்குவேஜ் ஹேட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் இந்தியா. ஓகே, இந்தியால இருந்து தான் அந்த சென்ட்ரல் ஏஷியாக்கே போயிருக்குங்க பிராகிருத். மேனுஸ்கிரிப்ட்ஸ் were written on sheep leather and wooden tablets. Okay, in India they were written on birch bark and palm leaves, but in Central Asia, where the Prakrit language had spread from India, manuscripts were written on Central Asiaல வந்து என்ன manuscripts வந்து எதுல எழுதுறாங்க? நம்ம இந்தியால வந்து birch bark and palm leaves எழுதுறாங்க. சென்ட்ரல் ஏஷியால வந்து ஷீப்போட லெதர்லயும் வுடன் டேப்லெட்ஸ்லயும் எழுதுறாங்க. வுடன் டேப்லெட்னா அவ்வளவு பெருசு இருக்கும் போல, வுடன் டேப்லெட் அதுல வந்து எழுதி வைக்கிறாங்க. Okay, next, these writings are called as inscriptions, but they are as good as manuscripts. இந்த ரைட்டிங்லாம் இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரியே இருந்தாலுமே மேனுஸ்கிரிப்ட்ஸ் அளவுக்கு இருந்திருக்கு. பிரிண்டிங் வந்து நமக்கு தெரியாத நாள்லயே மேனுஸ்கிரிப்ட்ஸோட வேல்யூஸ் வந்து ரொம்ப ஹையாவே இருந்திருக்குங்க. All the old Sanskrit manuscripts are found all over the country. They mostly belong to South India, Kashmir and Nepal. All the old Sanskrit manuscripts are found all over the country. Sanskrit manuscripts வந்து இந்தியா ஃபுல்லாவே இருந்தாலுமே அந்த ஓல்டு சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் எந்த ஏரியால பிலாங் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு சான்ஸ்கிரிட் மேனுஸ்கிரிப்ட் சவுத் இந்தியா, காஷ்மீர் அண்ட் தென் நேபாள், 3 ஏரியாஸ்ல கன்ஃபைன் ஆயிருக்குது. சவுத் இந்தியா, காஷ்மீர், நேபாள். ஓகே, திஸ் இஸ் இந்தியா. ப்ளீஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் இந்தியா. So we have at present inscriptions mostly preserved in museumsல preserve பண்ணிருக்கோம். manuscripts வந்து லைப்ரரிஸ்ல preserve பண்ணிருக்கோம். ஏன்னா அது வந்து பேப்பர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது இந்தியால இருந்து எதுல மேனுஸ்கிரிப்ட் வந்து இது பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். பர்ச் பார்க் அண்ட் பாம் லீவ்ஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சோ எபிக்ஸ், ராமாயணா அண்ட் மகாபாரதா பத்தி நெக்ஸ்ட் பாக்குறோம். ஏன்ஷியன்ட் புக்ஸ், ரிலீஜியஸ் லிட்டரேச்சர்னு பாத்தீங்கன்னா வேதாஸ், ராமாயண, மகாபாரத, புராணங்கள் இது எல்லாமே வந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க. வெல்கம் டு சோஷியல் கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ், டிஃபிகல்ட் டு இந்த கான்டெக்ட் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ். அதாவது சோஷியல் கல்ச்சரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா டைம் அண்ட் பிளேஸ் மட்டும் நம்மளுக்கு இன்னும் தெரிய வர மாட்டேங்குதுங்க. ரிக்வேதா மே பி அசைன்டு to circa 1000. ரிக்வேதா வந்து ஒரு டைம் பீரியட் என்ன சொல்றாங்க, 1500 to 1000 BCE. ஆனா அதர்வா, யஜூர் அண்ட் பிராமணாஸ், உபனிஷத்ஸ் எல்லாமே 1000 to 500 BCE அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி வேதிக் டெக்ஸ்ட் கண்டைன்ஸ் இன்டர்போலேஷன்ஸ். எல்லா வேதிகளுமே ஒரு இன்டர்போலேஷன் மாதிரி இருக்குது, ஒரு கமா எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிக்கலாம். இன்டர்போலேஷன்ஸ் which generally appear at its beginning or end but are not rare in its middle. So எண்ட்லயோ பிகினிங்லயோ இன்டர்போலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ரிக்வேதா கண்டைன்ஸ் பிரேயர்ஸ், லேட்டர் வேதா வந்து ரிச்சுவல்ஸ், மேஜிக், மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இது எல்லாமே வேதாஸ் சொல்லுது. ரிக்வேதா வந்து பிரேயர்ஸ், லேட்டர் வேதாஸ் வந்து ரிச்சுவல்ஸ், மேஜிக் அண்ட் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ். உபனிஷத்ஸ் வந்து பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாமே உபனிஷத்ஸ் வந்து சொல்லி கொடுக்குது. உபனிஷத்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ். 2 epics and the major Puranas seem to have been finally compiled. அதாவது 2 epic, மேஜர் எபிக் என்னது ராமாயண, மகாபாரதா, மேஜர் புராணங்கள் எல்லாமே 400 AD-ல கம்பைல் பண்ணிருக்காங்க. Of the epics, Mahabharata is older in age and possibly reflects the state of affairs from 10th century BC to 4th century AD. ஒரிஜினலா பார்த்தோம்னா 8800 verses was also called as Jaya Samhita, collection dealing with victory. Jaya Samhita அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா மகாபாரதத்தை சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாபாரதா ஆர் சட்ட சஹஸ்ர சம்ஹிதா அப்படின்னு சொல்றோம். நரேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ், டிடாக்டிவ் மெட்டீரியல் எல்லாமே அதுல இருக்குது. நரேட்டிவ் பாத்தீங்கன்னா கௌரவ, பாண்டியாஸ் கௌரவாஸோட கான்ஃபிளிக்ட் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமாயணா வந்து பாத்தீங்கன்னா 12,000 verses, லேட்டரா வந்து 24,000 verses ரைஸ் பண்ணிருக்காங்க. இன்டர்போலேஷன்ஸ், எக்ஸ்ட்ராபோலேஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? இன்டர்போலேஷன்ஸ்
திஸ் எபிக் ஆல்சோ ஹேட் டிடாக்டிக் போர்ஷன்ஸ். அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் எண்ட்லயோ பிகினிங்லயோ எண்ட்லயோ எப்பயுமே இன்டர்போலேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதா as a whole text seems to have been composed later than the மகாபாரதா. அதான் ஃபர்ஸ்ட் மகாபாரதம் வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் ராமாயணம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ராயல் கொரோனேஷன் செரிமனி ரொம்ப பாம்பஸா டீல் பண்ணி வந்திருக்காங்க. அந்த போஸ்ட் வேதிக் டைம்ஸ்லாம் ரிச்சுவல் லிட்டரேச்சர், பிக் பப்ளிக் சாக்ரிஃபைசஸ் பிரின்சஸ்க்கு வந்து நடந்திருக்கு. மென் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிலாங்கிங் டு 3 ஹையர் வர்னாஸ் வந்து ஸ்ட்ரௌட்ட சூத்ராஸ் அப்படின்றது ஒரு அதாவது நிறைய சூத்ராஸ் இருக்குது. அத ஸ்ட்ரௌட்ட சூத்ராஸ்ல இருந்து என்ன சொல்றது டீல் பண்ணுது அப்படின்னா, பிக் பப்ளிக் சாக்ரிஃபைசஸ் மென்ட் ஃபார் பிரின்சஸ்க்கான பிக் பப்ளிக் சாக்ரிஃபைசஸ் அண்ட் மென் ஆஃப் அதாவது சப்ஸ்டன்ஸ் வர்ணா இருக்கும் இல்லைங்களா, சத்ரியாஸ் வைஷ்யாஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் சூத்ராஸ். ஃபர்ஸ்ட் 3 வர்ணாஸ் என்னதுங்க, அதான் பிராமணாஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ். அங்க இருக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு மட்டும், ஃபர்ஸ்ட் 3 வர்ணாஸ்க்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இருக்கிற ரிச்சுவல்ஸ், சிவியர் பாம்பஸ், செவரல் பாம்பஸ் ராயல் கார்னேஷன் செரிமனிஸ், முடிசூட்டுறது எல்லாமே எந்த இதுல போட்டிருக்காங்க, எந்த இதுல சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரௌட்டஸ் சூத்ராஸ் அப்படின்றதுல சொல்லியிருக்காங்க. பர்த், நேமிங், சாக்ரெட் த்ரெட், இன்வெஸ்டிட்யூர், அப்படின்னா பூணல் கயிறு மாட்டுறது, மேரேஜ், ஃபியூனரல் எக்ஸெட்ரா எல்லாமே கிரக சூத்ரா அப்படின்றதுல ஃபேமிலி டொமஸ்டிக் ரிச்சுவல்ஸ் எல்லாமே கிரக சூத்ரால சொல்றாங்க. ஸ்ட்ரௌட்ட சூத்ரா அண்ட் கிரக சூத்ரா எந்த டைம் பீரியட்ல உள்ளது அப்படின்னா 600 to 300 BC. அதே மாதிரி சுல்வ சூத்ராஸ் அப்படின்றது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஷியல் ஆல்டரோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சாக்ரிஃபைஷியல் ஆல்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்றதுதான் சுல்வ சூத்ராஸ்ன்றது மெஷர்மெண்ட், ஜாமெட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்தா எனது ஜாமெட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே வருது. நெக்ஸ்ட் ஜைனாஸ் அண்ட் புத்திசமோட ரிலீஜியஸ் புக்ஸ் ரெஃபர் டு ஹிஸ்டாரிக்கல் பர்சன்ஸ் இன்சிடென்ட்ஸ். அதே மாதிரி ஏர்லியஸ்ட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட் பாலி லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. இதான் இம்பார்ட்டன்ட். ஏர்லி புத்திஸ்ட் டெக்ஸ்ட் பாலி லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. அந்த பாலி லாங்குவேஜ் எங்க பேசுறாங்க அப்படின்னா மகதாலையும் சவுத் பீகார்லயும் பேசுறாங்க. இந்த ஜைனிசம், புத்திசம் ரிலீஜியஸ் புக்ஸ் எல்லாமே எப்ப வந்து கம்பைல் பண்றாங்கன்னா 2nd century BC ஸ்ரீலங்கால. பட் என்னன்னா the canonical positions reflect the state of affairs in the age of Buddha in India. So இந்த ஜைனிசம் புத்திசம் புக்ஸ் பத்தி இப்போ பேசுறாங்க. அதே மாதிரி அந்த புக்ஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா லைஃப் ஆஃப் புத்தா பத்தி மட்டும் சொல்லல, வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன் ஆஃப் நான் கனானிக்கல் provided by source of previous births of கௌதம புத்தா. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பிறவிகள் எல்லாமே சொல்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம புத்திசம் சாப்டர்ல டீடைல்டா படிப்போம். ஸோ டோன்ட் வரி. he was finally born as இந்த பிறவில வந்து கௌதம புத்தரா பறந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி 550 பேர்ட்ஸ் அதெல்லாம் சொல்றாங்க. இந்த கதைகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜாதகா ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஜாதகா ஸ்டோரிஸ் வந்து சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் 5th centuryல இருந்து 2nd century BC வரைக்குமே, 5th to 2nd century BC வரைக்குமே உள்ள இதெல்லாமே சொல்றது. அதாவது புத்தாவோட ஸ்டோரிஸ், ப்ரீவியஸ் பர்த் ஸ்டோரிஸ், அவர் இன்கார்னேஷன், இந்த இன்கார்னேஷன், அந்த இன்கார்னேஷன் அப்படிலாம் சொல்றது வந்து ஜாதகா ஸ்டோரிஸ். நம்ம எப்படி ஹிந்துயிசம்ல வந்து இன்கார்னேஷன், வைஷ்ணவிசம்ல சொல்றோமோ, ஹிந்துயிசம்ல சொல்றோமோ, அது மாதிரி ஜாதகா ஸ்டோரிஸ் வந்து புத்திசம்ல சொல்லுவாங்க. ஜைனா டெக்ஸ்ட் வேர் ரிட்டன் இன் பிரகிருத். ஜெயினா டெக்ஸ்ட் புத்திசம் வந்து பாலினா, ஜெயினா டெக்ஸ்ட் வந்து பிரகிருத். ஜெயினா டெக்ஸ்ட் வந்து பிரகிருத். சோ ஜெயினா டெக்ஸ்ட் வந்து பிரகிருத். ஃபைனலி கம்பைல்ட் இன் 6th century ADங்க. ஓகேங்களா, 6th century AD. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வல்லாபி குஜராத் ஜெயினா கவுன்சில்ஸ் எல்லாம் படிப்போம். So அப்ப வந்து Vallabi is a very important place for Jainism. Vallabi in Gujarat. They however contain many passages to reconstruct the political history of Eastern UP and Bihar in the age of Mahavira. Refer repeatedly to trade and traders. Jaina text எல்லாமே வந்து ட்ரேட் நடந்திருக்கு, ட்ரேடர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்றத நிறைய சொல்லுது. லா புக்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்யூலர் லிட்டரேச்சர்.
அப்படின்ற கேட்டகரியில லா புக்ஸ் இருந்திருக்கு. தர்மசூத்ராஸ் அண்ட் ஸ்மிருதிஸ், லா புக்ஸ், கமெண்டரிஸ், அதோட கமெண்டரிஸ் எல்லாமே சேர்த்து தர்ம சாஸ்திராஸ் சொல்றாங்க. தர்மசூத்ராஸ், ஸ்மிருதிஸ் எல்லாமே சேர்த்து தர்ம சாஸ்திராஸ். தர்மசூத்ராஸ்ன்றது வந்து 500 to 200 BC-ல வந்து கம்பைல் பண்ணிருக்காங்க. ஸ்மிருதிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6th centuries ஆஃப் த கிறிஸ்டியன் ஏரால வந்து ஸ்மிருதிஸ் வந்து கம்பைல் கோடிஃபை பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு